வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் புராண கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி 16/9/2024 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளியிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் 16/9/2024. சூரியோதயமானது காலை 6:06 அயனம் தட்சிணாயனே. ருது வருஷ ருது. மாதம் சிராவண மாசே, ஆவணி மாதம் சிம்ம மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விரே. திதியானது திரையோதசியாம். திரையோதசி திதி 18 நாழிகை 45 வினாடி. பிற்பகல் 1:36 வரை. அதன் பிறகு சதுர்தசியாம், சதுர்தசி திதி. சிரார்த்த திதியானது சதுர்தசியாம், சதுர்தசி திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவளிகள் வழியில் வம்சத்தில் சௌராஜ்மானக்காரர்களாக பிறந்தவர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரே சதுர்தசியாம், சதுர்தசி திதி. அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் சந்திரவம்சாவளிகளில் அந்த வம்சத்தில் சாந்திரமானக்காரர்களாக பிறந்தவர்களுக்கு சிராத்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே சதுர்தசியாம், சதுர்தசி திதி. சௌராஜ்மானக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றைக்கு தான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களாக இருப்பவர்களுக்கு அவர்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாசரம் இந்து வாசரே, சோமவாசரே. கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சர்விஷ்டா நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் 24 நாழிகை 30 வினாடி. பிற்பகல் 3:54 வரை. அதன் பிறகு சரபுஷக் நட்சத்திரம். சதய நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது. அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக ஆவணி மாதத்தில் சர்விஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. இன்று காலை முதல் நாள் முழுவதும் சித்தயோகம். இன்றைய விசேஷம், அனைத்து சிவன் கோவில்களிலும் ஆவணி மாதம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சபேதா ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது நடைபெறும். உத்தர கௌரி விரதம். இன்றைய ராகுகாலமானது காலை 7:36 முதல் 9:06 வரை. யமகண்டமானது காலை 10:36 முதல் பிற்பகல் 12:06 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:36 முதல் 3:06 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6:06 முதல் 7:06 வரை சந்திரன் கோரை. பிற்பகல் 12:06 முதல் 1:06 வரை புதன் கோரை. சூலமானது கிழக்கு. பரிகாரமானது கையல்.
சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு அதிகாலை 4:28 முதல் காலை 10:10 வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு காலை 10:10 முதல் பிற்பகல் 3:54 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு பிற்பகல் 3:54 முதல் இரவு 9:33 வரை சந்திராஷ்டமம். புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மையங்களுக்கு இரவு 9:53 முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை 3:12 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.